ஹாய் ப்ரியோ வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் ஹர்ஷா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துலேயே நிறையா விமன்ஸ் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான விமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2005ல் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஒரு டாக் ஷோவில் ஒரு ஹோஸ்ட்டுக்கு சாரி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த வீடியோ கூட 2020ல் ரொம்பவே வைரலாக போச்சு. யார் அந்த ஹோஸ்ட்னு தெரியுமா? அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலம் 1954 ஜனவரி 29 ஒரு சிறிய பண்ணை வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேர் தான் ஓப்ரா வின்ஃப்ரே. அந்த குழந்தை தான் உலகமே போற்ற போற ஓப்ரான்னு அன்னைக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவங்களோட ஆரம்ப கட்ட வாழ்க்கை ஒரு கதை இல்லை, ஒரு போராட்டமா இருந்துச்சு. அவங்களோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே பிரிஞ்சிடுறாங்க. அவங்க தன்னோட பாட்டியோட தான் வளர்றாங்க. பாடம் சொல்றதுக்கு முன்னாடியே எழுத்த காதலிச்ச ஒரு குழந்தை. அந்த காலத்துல கருப்பு நிற குழந்தைகள் படிப்பதற்கே உரிமை கிடையாது. ஆனா புத்தகம் தான் தன்னோட சுதந்திரம்னு முழுமையா நம்பினாங்க. 6 வயசுல மில்வாக்கி மாநிலத்துக்கு போயிட்டாங்க. அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது ரொம்ப வறுமை நிறைந்த ஒரு பகுதியா இருந்ததுனால 12 வயதுல தன்னோட தந்தையாரிடம் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒருத்தர், ஆனா படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட தாயார் வீட்டுக்கு திரும்பவும் வராங்க. அவங்க அனுப்பி வச்சது வலி, துன்பம், துஷ்பிரயோகம். அங்க நிறைய சைல்டு அபியூஸ்க்கு உட்படுத்தப்பட்டாங்க. அவங்க மனசுல ஒரே ஒரு கனவு தான், நான் இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும், என்னோட குரலை இந்த உலகம் கேட்கணும்னு. அந்த குரல் காலம் கடந்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்ற ஒரு குரலா இருந்துச்சு. அப்பா வழிகாட்டுதல்னால கல்வியில ரொம்பவே சிறந்திருந்தாங்க. அதனால டெனிசி ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஃபுல் ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிது. அதன் பிறகு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டிவி ஷோக்கு அப்ரோச் பண்ணாங்க. அப்போ அவங்களோட ஃபேஸ் சரியில்லை, கேமரா ஃபேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. பின்னர் WLAC டிவியில் CBS அலைவரிசையில் நியூஸ் கேஸ்டர் ஆகும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அவங்களோட மைண்ட் செட் சாதாரண நியூஸ் கேஸ்டருக்கானது கிடையாது. அதனால் அதை விட்டுட்டு பீப்புள் ஆர் டாக்கிங்னு ஒரு ஷோக்கு மாறினாங்க. அங்கே அவங்க பேசினதை உலகம் இன்னும் ஆழமாக கேட்க ஆரம்பிச்சுது. அவங்க கேட்கும்போது மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேசும்போது மக்கள் அழுக ஆரம்பித்தாங்க. அவங்க வெறும் கேள்விகள் கேட்பதில்லை, மக்கள் மனசை திறந்தாங்க. 1970களின் இறுதியில் அவங்க ஹோஸ்ட் பண்ண அந்த ஷோ தான் உள்ளூர் ரேட்டிங்ல டாப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷி மேட் எ ஹிஸ்டரி. 1984 சிகாகோ டிவியில அண்ட் சிகாகோன்னு 30 நிமிட காலை நிகழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே அழகா ஹோஸ்ட் பண்ணி ரேட்டிங்ல நம்பர் 1க்கு அந்த ஆண்டுக்குள்ளேயே எல்லா நிகழ்ச்சியும் ஓவர்டேக் பண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷோக்கு த ஓப்ரா வின்ஃப்ரேன்னு நேமும் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு தான் முதல் பிளாக் நேஷனலி சிண்டிகேட்டட் என்ற ஹோஸ்டுக்கான பெருமையும் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துல அவங்களோட வயசு 32. அந்த ஒரே ஆண்டுல த கலர் பர்பிள் படத்துக்கு சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் நாமினேஷனும் அவங்களுக்கு கிடைச்சது. அதே நேரத்துல அவங்க தன் நிறுவனம் ஹேப்ரோ ப்ரொடக்ஷன்ஸை ஆரம்பிச்சாங்க. ஹேப்ரோ அதை திரும்பி போட்டா ஓப்ரான்னு அவங்களோட பேரு தான் வரும். இது ஒரு ஸ்மார்ட் பிராண்டிங் இல்லையா? அது ஒரு பெண், அதுவும் கருப்பு நிற பெண் ஒரு மேஜர் ஸ்டூடியோவை ஓன் பண்ணும் வரலாற்று தருணம். 1996ல் அவங்க ஓப்ரா புக் கிளப்பை தொடங்கினாங்க. ஒரு புத்தகத்தை பற்றி பேசினாலே அது பெஸ்ட் செல்லர். 2000களில் த ஓப்ரா மேகசின், பின்னர் ஓப்ரா ரேடியோ, ஓன் நெட்வொர்க் ஒவ்வொன்றும் ஒரு புதிய அடையாளமா இருக்கு. 2003 49 வயதுல பில்லியனர் ஆனாங்க. அது பரம்பரை பணம் இல்ல, தன்னை நம்பிய ஒரு பெண்ணின் உழைப்போட வெற்றி. பின்னர் 2015 வெயிட் வாட்சஸ் நிறுவனத்தின் 10% பங்குகளை அவங்க வாங்கினாங்க. என்ன போல எல்லா பெண்களும் தன்னோட உடலை நேசிக்க கற்றுக்கொள்ளணும்னு. அவங்க கிட்ட பணமும் புகழும் இருக்கு. ஆனா அதை விட அவங்க பெருசா நினைக்கிறது அவங்களோட உணர்வுகளை. அவங்களோட வாழ்க்கையை மாத்த நினைச்சாங்க, தனக்காக, மற்றவர்களுக்காக. 1987 அவங்க நிறுவிய ஓப்ரா வின்ஃப்ரே ஃபவுண்டேஷன் மகளிர், குழந்தைகள், குடும்பங்களுக்கான கல்வி, பாதுகாப்பு, சமத்துவதற்கான ஆயிரக்கணக்கான உதவிகளை செஞ்சுது. அமெரிக்க டாலர் மதிப்புல 400 மில்லியனுக்கும் மேல கல்விக்காக நன்கொடை கொடுத்திருக்காங்க. 400 பேருக்கு மேல ஸ்காலர்ஷிப் மோஹவுஸ் காலேஜ்ல மட்டும் கொடுத்திருக்காங்க. அவங்க சிறு வயதிலேயே நிறைய துன்பங்களை அனுபவிச்சதுனால நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்காக போராடினாங்க. அந்த சட்டம் குழந்தைகளை தப்பா பயன்படுத்துறவங்க, அபியூஸ் பண்றவங்களுக்கு எதிரான ஒரு சட்டம். அதுல இருந்து பிறந்தது தான் ஓப்ராஸ் பில். அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், என்னால முடியும்னா அது உங்களாலையும் முடியும். அதுதான் அவங்களோட கொள்கையும் கூட. பிறகு உலகம் முழுக்க அவங்களுக்கு விருதுகள்: பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், சீசல் பி டிமெல்லி லைஃப் டைம் அவார்ட், டோனி, பியோர் பாடி, எமி, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச மரியாதைகள்ல சில. ஆனா அவங்களுக்கு முக்கியமான விருது என்னன்னு தெரியுமா? அவங்க உதவிய ஒரு மனிதனோட சிரிப்பு. 2020 கோவிட் டைம்ல மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஓப்ரா வின்ஃப்ரே தான் வாழ்ந்த நகர மக்களுக்காக 12 மில்லியன் நன்கொடையா கொடுத்திருக்காங்க. இப்போ த ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ முடிஞ்சாலும் அவங்க வாழ்க்கை இன்னும் நிறைவடையல.
அவங்க இன்னும் பேட்டி எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே உண்மையுடன், அதே இறுக்கத்துடன். பிரின்ஸ் ஹாரி, மெகன் மார்க்கிள், அடலி யாராக இருந்தாலும் அவங்க கேட்கும்போது உலகம் அமைதியாக இருக்கும். இன்று 2.8 பில்லியன் செல்வம் கொண்டவங்களா இருக்காங்கன்னு ஃபோர்ப்ஸ் பட்டியல் சொல்லுது. ஆனால் அவங்களோட உண்மையான செல்வம் என்னன்னு தெரியுமா? அவங்க நம்பிக்கையை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் மனம். ஒரு கருப்பு நிறப்பெண், ஒரு வறுமையில் பிறந்த குழந்தை உலகத்தையே மாற்ற முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க ஓப்ரா வின்ஃப்ரே. அவங்க சொன்ன வரிகள் இன்னும் ஒலிக்கின்றன. Turn your wounds into wisdom. Be thankful for what you have. You will end up having more. அவங்களோட வாழ்க்கை ஒரு சாதாரண ரியாலிட்டி ஷோ இல்லை, அது ஒரு ரிலவேஷன். ஒரு பெண்ணின் வெற்றி, ஒரு தலைமுறையின் நம்பிக்கை. ஓப்ரா வின்ஃப்ரே ஒரு பெயர் இல்லை, ஒரு குரல், ஒரு கனவின் உருவம்.